அப்படிங்கும் போது எதை நினைச்சா உங்களுக்கு புல்லரிக்கும் தெரியுமா? மேலே வானத்துக்கு ஒரு தூண் சரி இல்லையேடா. எங்கட இந்த ஜாவப்பள்ளிக்கு இத்தனை தூண் இருக்குது, ஒரு தூணும் இல்லாம அல்லாஹ் படைச்சுக்கானே. சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்க. அறிவாளிகள் அப்படித்தான் இருப்பார்கள். கட்ட கல்சா கொடுத்துக்கிட்டு தப்சீர் கொடுத்துட்டா அவன் அறிவாளி இல்லை. யஹூதினா அர்த்தம் சொல்றான். முஞ்சித உண்டாக்குனது யாரு? ஆலிம்சாவா? என்னங்க சஹாபாக்களா? யூதர்கள் தானே அர்த்தம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்ன அர்த்தம், இதுக்கு இன்ன அர்த்தம். எனவே இவெல்லாம் அறிவாளி இல்லை. அறிவாளிங்கிறது அறிவுடன் இறை வணக்கமும் சங்கமமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனோடு சம்பந்தப்பட்டிருக்கணும், இபாதத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கணும். நீ என்ன சலாம் கொடுத்தோன்னே கல்சான்ல பீ பட்ட மாதிரி ஓடுறீ, துஆவும் ஓதாம உன்னை எப்படி அல்லாஹ் ஒத்துக்குருவான்? வயத்தஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். இப்ப திக்ர் அடுத்தது என்னது? துஆ. வயத்தஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இதெல்லாம் நினைச்சாதான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க வரும். எப்படி கேட்பாராம் தெரியுமா? எப்படி கேட்பாராம் தெரியுமா? யா அல்லாஹ், இது ஒன்னே நீ வீணுக்காக படைச்சில்லையா அல்லாஹ்? வானமோ பூமியோ என்ன இலவோ எல்லாம் சப்ஜெக்டோட தான் நீ படைச்சியா யா அல்லாஹ். ஃபகினா அஸாபன்னார், ஃபகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், நரக நெருப்பு விட்டு என்ன காப்பாத்தி அல்லாஹ்னு சொல்லணும். அவன் அறிவாளி. நரகம் என்கிறது என்னது? ரொட்டி கடையில போட்ட கேஸ் அடுப்பா? அல்லாஹ்வுடைய கோபத்தால் எழும்பிய அக்கினி குண்டம். ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நரகத்தை நினைத்து அழுதார்கள். பாத்திமா நாயகி பல்லுவாய் கட்டி விழுந்தார்கள். நான் இதை காதால கேட்காம இருந்தால் நல்லா இருந்திக்குமே. அலி ரலியல்லாஹு சொன்னா, எங்க உம்மா என்னை பெறாமூட்டினால் நல்லா இருந்திக்குமே. நரகத்தை கேட்ட பிறகு எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு பறவையா பிறந்திக்க கூடாது, எவனாவது அறுத்து சாப்பிட்டு இருப்பான், கதை முடிஞ்சிருக்கும். நரகத்தை பற்றி கேட்ட பிறகு நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? இப்ப நரகம் அங்கிறது சும்மா டொய்ஸ் மாதிரி, பட்டம் விடுற மாதிரி. இமாம் இரண்டாவது குத்துபல அல்லாஹ் மஜ்னா மினன்னார், அல்லாஹ் மஜ்னா மினன்னார், அல்லாஹ் மஜ்னா மினன்னார். அடே அல்லாஹ் மஜ்னா மினன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயா. அவர் நடுங்கினா தானே உள்ளவன் நடுங்குவான். அந்த டைமும் நல்ல டைம், ராவ் டைம் மாதிரி. இப்ப எங்களுக்கு கொழும்புக்கு போக லேசி, வாகனம் குறவு, ஜன நடமாட்டம் குறவு. எக்ஸ்ட்ரா காலை வச்சோன்னா 15 நிமிஷத்துல கொழும்பு நல்ல போயிடலாம். அத மாதிரி அவருக்கு என்ன இலவும் அதெல்லாம் ரெண்டாவது குத்துபல. ஒருத்தனை முழிச்சில்ல, எல்லாம் தூக்கம். மோதி மட்டும் முழிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வருது. ஓட்டிக்கிட்டு போறேன்னா பக்கத்துல உட்கார்ந்து தூங்கினா டிரைவருக்கும் தூக்கம் வரும், இவருக்கும் தூக்கம் வருது. இவர் முடிச்சோன்னு அசாம வாங்கணுமே, கதுக்காமத்தி சலா சொல்லணுமே, அதனால முடிச்சிருக்காரு. என்ன பண்றா, நானும் தூக்க ஆசையா தான் இருக்குது. இதுக்கடையில இவர் கெட்ட கேட்டுக்கு தூங்கி எழும்பிட்டு சந்தில போயிட்டு சொன்னாராம், ரெண்டாவது குத்துபால குர்ஆனாயத்து ஓதப்படலையாமே. அடே குர்ஆனாயத்து ஓதுறது ஃபர்லு, குர்ஆனாயத்து ஓதுறது, ஹம்து ஸலவாத்து, தக்வாவை கொண்டு வசியத்தை செய்யறது, துஆ, இதெல்லாம் ஃபர்லு. இவர் சொல்றாரு குர்ஆனாயத்து ஓதப்படலையே. அடே ஓதப்பட்டுச்சு, அப்ப நீ கொரட்டோட்டு தூக்கம். நீ கதுக்காமத்தி சலாண்டக்குள்ளே எலும்பலையே ஒன்னா ஒரு ஆள் தானே எழுப்பாட்டு விட்டார். எனவே நரகம் பொல்லாதது. அல்லாஹ்விடத்தில் எப்போதும் பயப்பட வேண்டும். நரகத்தின் புகையும் பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். எனவே அறிவுடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், துஆ கேட்பார்கள். நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்து தரும்படி கேட்டார்கள். இந்த மாதம் அதன் இறுதி பகுதி இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாவல் விடுதலைக்காகவே அந்த 10 நாளும் தந்தி 7 மணி பெட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம அத்கினா மினன்னார், அல்லாஹும்ம அத்கினா மினன்னார் வஅத்கில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாத்தி, அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாத்தி, அல்லாஹ் வஅத்கில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். ரப்பே ரஹ்மானே, என்னை எப்படியா சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிறியா அல்லாஹ். இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல தெரியாது, சும்மா ஏதோ வாருது. ஒக்குமேன்னு தேவாலே மமத்தியன்னு ஏவாலே எல்லாம் வராங்க, எல்லாரும் சேர்ந்தாச்சு, என்னென்னமோ சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு போயாச்சு. முன் சப்புல உள்ளவன் மட்டும்தான் 2வது சப்பு 3வது சப்பு 4வது சப்பு தான் சொல்லுவான் அல் அமான் அல் அமான் அல் அமான். 10வது சப்புல பாருங்க அத்ரமான் அத்ரமான், அவருக்கு தெரியாது. என்ன சரி சொன்னா போதும். 27 அன்னைக்கு தௌபாவுல் அஸர் சொல்றாரு, யா அல்லாஹ், முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், புதிய பாவம், பழைய பாவம். 5வது சப்புக்கு அங்கிட்டு இயர்போன் அடிச்சு கேளுங்க, யா அல்லாஹ் புதிய பாலம் பழைய பாலம் என்னமா சொல்றாங்க, சொல்லிட்டு போனா போதும். அல்ல அல்லாஹும்ம அத்கினா மினன்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பாய்.
வாதுகன ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், நாயனே சொர்க்கத்துக்கு என்னை அனுப்பி யா அல்லாஹ் கேட்கணும், சொல்லணும். ரமலான்ல மாத்திரமல்ல, எப்படி நரகத்தை பயப்படணும். இந்த பயப்பட்டா தாங்க நரகத்துக்குரிய செயல் செய்யாம எங்களை காப்பாத்தலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, விசுவாசம் கொண்டவர்களே உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் நரகத்தை விட்டு காப்பாத்துங்க அல்லாஹ் சொல்றான். படம் பார்க்க விடாதீங்க, ஊத்த பேச்சு பேச விடாதீங்க, பாட்டு கேட்க விடாதீங்க. நீங்க தானே ஆபீஸ்ல இருந்து வரக்குள்ள, மார்க்கெட்ல இருந்து வரக்குள்ள, இந்தாங்க மொபைல், டாக்டர் வாட்டர் கூப்பிடுது, புதுசா ரிலீஸ் ஆவின பீஸ் பாருங்க, பாருங்க தம்பியை வச்சு பாருங்க, தம்பியை வச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கூ அன்ஃபஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உன்னையும் உன் புள்ள குட்டியும் நரகத்தை விட்டு காப்பாத்து. பாவம் செய்ய நீ உதவி செய்யாதே, தவறு தப்பு செஞ்சா தடுத்து நிறுத்து. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் பிஸ்ஸபிஹி. உங்க பையன் 7 வயசாவிட்டா அவனை எட தொழு, வா 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 போடன்னு தொழுர் சொல்லுங்க. விட்டு பாருங்க 10 வயசு வரைக்கும் தொழுறாங்க பாருங்க. ஃபத்ரிபூஹு அலா தர்கிஹா வஹும் பிஅஷரின். 10 வயசாவின் தொலாட்டி வெளுவெளுன்னு வெளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏன்? நரகத்துக்கு போயிடுவான். உங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே, நீங்க அடிக்கிறதும் இல்ல, உங்க பொண்டாட்டி அடிக்க விடுறதும் இல்ல. ஏன்னா சின்னவன், சின்னவன் 10 வயசு சின்னவனா கல்யாணம் முடிச்சு கேட்கிறான். இப்ப ஓ வாப்பா ஆயத்தோடைக்குள்ள எந்த காரியத்தை செஞ்சு செல்லுவோம். இனி அவன் எப்படி சின்னவன்? இப்போ தானே சின்னவன் இல்ல. எடால் சொல்லி போட்டு இடத்துல பாருங்க தார் நிக்கிறேன்னு சொல்லி புஸ்தத்தால மூஞ்ச மறைச்சு நீங்க யார் போன இல்ல. இன்னும் 13 வயசு. உமா கிட்ட சொல்ல டியூஷன் போனேன். உமா சொல்றேன், எங்கட சின்னவன் பெரிய பெரிய புஸ்தகம் படிக்கிறான், படிக்கிறான், பெரிய பெரிய புஸ்தகம் படிக்கிறான். அல்லாஹ் காப்பாத்தணும், உங்களோட குடும்பத்தை நடு ரோட்ல நிப்பாட்டுவான். எனவே உங்களோட கடமை நரகத்தொட்டு காப்பாற்றும், அனிவாரிய, கம்பல்சரி. பயப்படாம சொல்லுங்க. பொண்டாட்டிக்கு புத்தி சொல்ல பயம், வெக்கம், ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க பயம். அவள் ரிட்டர்ன் அடிச்சால் பெட் பண்ணலாம். பெருசா முந்தானி போட சொல்றீங்களே, அப்ப எங்கள்கிட்ட 50,000 எடுத்து அதைங்க மேசையில். சரி 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 சரி, இது என்னென்றால் சரி, நீ முந்தானி போடாட்டி காவல். இப்ப நான் 50,000 ரூபாய்க்கு எங்க போவ? 50,000 ரூபாய் எடுத்தீப்பாய், பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதுக்காக வேண்டி முந்தானி போடுறத சொல்லக்கூடாது, சொல்லவே ஒண்ணு. இங்க வா செல்ல 50,000 ரூபாய் வேறவே அது பொறவு பேசுவோம், ஒழுக்கமா ஒழுக்கமா சொல்லுவோம். அதே போல சண்டித்தனத்திலையும் வானம், தலைக்கு போடுங்கம்மா, தலையை மூடுங்கம்மா. வீட்டுக்கு வரக்கூடிய மலக்குமார்களும் தலை மறைத்திருந்தால் அவர்களும் இந்த வீட்டுக்குள்ளே நடமாடுற ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க, எனக்கும் அதுல பரக்கத்து, உங்களுக்கும் இப்படி சொல்லும். இப்படிதான் நான் உங்களை சிறப்படுத்தலும். நீங்க சண்டித்தனத்தால் ஒரு நாளும் பெண்களை சீர்திருத்த இயலாது. ஒரு பெரிய அவுளியா இருந்தாராம், நடமாடும் அவுளியா. மொபைல் மௌத்தாவி நடக்க நல்ல மனிதர் மிக்காங்க, நடமாடுற மனிதர் மிக்காங்க. பாவா இந்த அஸ்மா ஓதி பாக்குற அப்படி சில இடத்துல இருக்கிறானே. இனி அவரை தேடி ஒரே ஜனங்கள் எந்த நேரம் வீட்டுல எப்படி பெக்கா வைப்பாங்களாம். வாரது மோதி பாக்குறதும், இவருக்கு பிஸ்கட் கொண்டாந்து கொடுக்கறதும், வாழைப்பழம் கொண்டாந்து கொடுக்கறதும், அது கொண்டாந்து கொடுக்கும், இது கொண்டாந்து கூட எல்லாம் கொண்டாந்து கொடுக்குற. இப்ப இவரை அவனுக்கு மலக்கு மாறி வரணும். பாவங்களை பார்க்க போறோம், பாவங்களை பாவம் ஈக்காரு, பூவா மாதிரி ஈக்காரு. இனி எல்லாம் வந்து பார்த்து பார்த்து போற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வஅன ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்கள நல்லவன் தார் தெரியுமா? இவ்வளவு அடிச்சு தலப்பான் கெட்டி பாய் உடனே ஊரே செல்லும் மலக்க பார்த்த மாதிரி சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் நல்லவர் தார் தெரியுமா? ஓண்ட பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நல்லவர் தான் உங்களில் நல்லவர். அவள் செல்லோனும் அவட வாயால, எங்களவர் தங்கம், எங்களவர் மாணிக்கம், மட்ட லபுனேக்கனா மெனிகாக், அப்படி அவ செல்லணும். அப்பதான் சீல். ரோட்ல போற என்ன செய்ய, நீங்க எல்லாம் பெரிய மதிப்போட பாக்குற, ஆசையோட பாக்குற. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஒரு ஹசரத்ன்ற ஹசரத்துல லட்சணத்தை கேட்கணும் எங்கட பிபி கிட்ட. எப்படி வரும்னு கேட்டால் அண்ணா வரும், அங்கதான் வரணும். அது அர்த்தம் என்ன? எனவே அவர்கள் நல்லவர் என்று சொல்லும் வரை அவர்களோடு நல்லவராக நடக்கும். யாரு பஞ்சாய் பிள்ளைகிட்ட நல்லா நடக்கும், அன்பா நடக்கும், அப்பதான் நல்லன்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகான வார்த்தை சொன்னார்கள். எனவே ஊரே வந்திக்கு பாவா பார்க்க, ஆனா பிபி ஒரே ஏசி ஏசி குஷி இல்ல. இவனோட பெரிய சனியன், பலாயொண்டு, தர்த்திரியம் பிடிச்சவன், இவனை நம்பிக்கொண்டு இங்க வாரானோ, செலவுக்கு தாரவும் இல்லை, பிள்ளை குட்டிக்கு ஒன்றும் கொடுக்கறோம் இல்லை, ஸ்கூல் புஸ்தகம் வாங்கி கொடுக்கறோம் இல்லை, வார வாரவனுக்கு தேத்தின உத்தவே எங்கட நேரம் சரின்னு ஏசி ஏசி. பாவா பார்த்தாரு, இவளை எப்படி சரி சரிப்படுத்தணும், இவளை எப்படி சரி சரி பண்ணணும், இவட வாயை கட்டுப்படுத்தணும், இவளை எப்படி சரி கண்ட்ரோல் கொண்டாடணும், செய்யறவனுக்கு வேலைன்னு சொல்லி ஒரு நாள் பாவா ஒரு கராமத்தொண்டு காட்டினார். எப்படி
பிபி வீட்டுக்குள்ள பக்கம் மீது பிஞ்சாங்கோப்ப கழுவி கொண்டிருக்கிறார். பச்சை தலப்பா அடிச்சு வெள்ள ஜுப்பா அடிச்சு இத மாதிரி ஒரு அசாவையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் உருவம் அப்படி போகுது, பிளைட் போற மாதிரி. இந்த பொம்பளை இதை கண்டுட்டு செல்றா, இது இல்லையா பாவா, இது இல்லையா கராமத், எங்க வீட்லயும் முடிக்குதே, இவ்வளவு நாளை இப்படி ஒரு ஷோ காட்டி இல்லையே என்று சொல்லி சரியான சந்தோஷம். அண்ணா வீட்டுக்குள்ள வந்த பாவம் வெளியே போய்த்து வந்தார். இவர் வந்ததோடு இவரை கோபப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் சொல்றார், அவர் இல்லையா பாவா, அவர் இல்லையா பெரிய மனுஷன், அதுல அந்த கராமத் இல்லையா கராமத். இப்ப இவருக்கு சரியான சந்தோஷம். ரைட், வலையில மாட்டிக்கொண்டால் நான் தான் அதை காட்டின, சரியா கண்டுட்டால் சரியா மாட்டிக்கொண்டால் என்று சொல்லி நினைச்சு, ஏய் ஏன் உனக்கு தாரை நீ புகழ்றாய், மாப்பிள்ளிடம் உனக்கு தாரை பத்தி பேசுறாய், பெருசா பேசுறாய். மாப்பிள்ளிடம் உனக்கு கண்டன் ஒரு காட்சி உண்டு, ஒரு பெரிய மனிதர் தலப்பா கட்டி இப்படி போனார். எவ்வளவு பசந்தாச்சு தெரியுமா, எவ்வளவு பசந்தாச்சு தெரியுமா, அது இல்லையா பெரிய மனுஷன், ஐலியா கராமத். ஒரு சந்தோஷத்தோட கொளரையும் தூக்கி விட்டு சென்னாராம், அடியே ஐதார் தெரியுமா, உண்ட மதிப்புக்குரிய அன்பு கலந்த ஆசை கணவன் என்றாராம். அப்படியா அந்த காலில் விழுவான்னு நினைச்சாரு. சொன்னாலாம், ஒரு சைடுக்கு போல்ட் ஜெயின் தொடஞ்ச மாதிரி போக்கலே நினைச்ச நீயா தான். இவள் தான் பெண். எனவே உங்களோட சண்டித்தனத்தை காட்டி அவளுக்கு அபாய உடுப்பாட்டி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். அன்பாக பண்பாக பாசத்தோடு அவர்களை அரவணைத்து தீனை அவர்களுக்கு கொடுக்க முனையுங்கள், இல்லாட்டி நிலம் ஆபத்தாகும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸ் மீது பெண்கள் ஒரேடிய திருத்த போவானா, அவங்க பிலா முள்ளால படைக்கப்பட்டதுனால வலை விரிக்கும், அளவுக்கு மிச்சம் இதாக்கினா உடைஞ்சிடும். அதை சொல்லி கொண்டு சில பேர் அவன் முன்னுக்கு அவன் விட்டு டிரைவரோட படம் பார்க்க போற, என்ன மாமா பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இல்ல இல்ல ரசூல்லா சொல்லிக்காங்க ஒரேடியா விளக்க வாணும், சரி என்னால் போ சரி வரும், மினி எங்க சரி வார, இதான் சிறிசேனோட போறே படம் பார்க்க, நீ ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கொண்டிருக்கலாமா. எனவே மோட்டுத்தனமா விளங்கி கொள்ளவான். சிங்கம் சிங்கமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவசியமான நேரத்தில் ஆத்திரமும் கோபம் வர வேண்டிய இடத்தில் ஒருத்தவனுக்கு அந்த கோபம் ஃபீலிங் வராட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தமிழ்ல சொன்னா நீங்க கோச்சு கொள்வீங்க, அவன் டொங்கின்றார்கள். தமிழ்ல செல்வமே கழுதை, சிங்களத்துல தான் கோபத்துல பூர்வா பூர்வான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, ஒட்டக யுகத்திலே சொல்லிட்டார்கள் ஊ பூர்வக்மாய். எனவே பெரியவர்களே சகோதரர்களே, சிறப்பு மிக்க ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படியான சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும் என்பதற்காக, நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடு. இவ்வளவு செஞ்சும் நீங்க நரகத்தை பயப்படாட்டி ரசூலுல்லாஹ் சொன்னது போல நீங்க பசியோட இந்த தவிர வேறொன்றும் இல்லை. எனவே தக்வா என்பது அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது அவனுடைய அச்சத்தால் பாவத்தை விடுவது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. ரசூலுல்லாஹ் சொன்னார், கியாமத் நாள்ல எந்த நிழலும் இல்லாத ஆகிராவுல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் மட்டும்தான் நிக்குமாம். அதுல 7 கூட்டத்தாருக்கு எல்லாம் சீட் போட்டு வச்சுப்பாங்க. தட் மீன்ஸ் விஐபிஸ் ஒன்லி, முக்கியமான மட்டும் தான் அர்த்தம். அதில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதில் ஒரு கூட்டம் ரஜுலுன் தாது இம்ராத்துன் தாது மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். இவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண், மேனியும் அழகு, தாத்து மன்சபின் நல்ல நகையும் போட்டிக்கால் வசதியும் இருக்கிறார். அவள் ஒருவரை அவளாக துர்நடத்தைக்காக அழைக்கின்றார். கிடைச்ச சந்தர்ப்பம் அல்லாண்டு விஷயத்தை முடிச்சிட்டு உம்ராவுக்கு போயிட்டு வந்தா சரின்னு நினைக்காம அவன் சொன்னான், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அடியே என்னையவா இப்படி கூப்பிடுறாய், நான் அல்லாஹ் பயப்படுறேன், அல்லாஹ் பயப்படுறேன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனையும் அரசியல சீட் போட்டு அல்லாஹ் உட்கார வச்சுப்பான். அல்லாஹ்வுடைய பயத்துக்கு உலகத்துல மதிப்பு இல்லை. எங்களை செல்வார்கள் இதெல்லாம் பக்கிர்சா கூட்டம் ஒரே அல்லாஹ் அல்லான்னு கொண்டு இருக்க வேண்டியதான்.
ஆனால் அதுக்காக வேண்டி தீன விட்டுறாதீங்க. நீங்க அல்லாஹ்ட பயத்தை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு சீட் எங்க அல்லாஹ் போடுறான்? சினிமால இல்ல, அரிசில. எனவே பெரியவர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பொருளாதாரம் அப்பே ஆர்த்திகேத் ரலீதி பென்னே தக்வாவல. எங்கட பொருளாதாரம் தக்வால தானே. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ, தக்வா உள்ளவங்களா இருப்பாங்களோ, அவங்களுக்கு புதையல்கள் அல்லாஹ் வெளிப்படுத்துவானாம். அறிவு, ஆற்றல், பணம், பொருள் எல்லாம். ويرزقه من حيث لا يحتسب. அவரும் நினைச்சும் பார்க்காத வழியில தின்ன தருவானம் அல்லாஹ். ஏன் தக்வாக்கு தின்ன தருவேன் சொன்னல்ல, ஜன்னத்தையும் தாரன்னு சொல்லியான். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. ஆசை ஒன்று வருது, எல்லாரும் போலியில் ஐயாங்கோ என்னால் சொல்லிட்டு போட்டியா பார்த்தா செல்லி வேலைல்ல. ஆனால் பயம். خَافَ مَقَامَ رَبِّهِ. அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேட்பானே. அல்லாஹ் முன்னுக்கு என்ன சொல்ற? வானம். எத்தனைக்கும் வானம் என்று போனால் அரபுல இன்னன்னு சொன்னால் தட் மீன் டெஃபினிட், சத்தியமா. டவுட்டே வானம்டா, அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் நல்லா ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஒருத்தருக்கும் அது வருது இல்லையே. என்ன செய்ய அசத், நாங்க பொடியமாறு தானே. நீங்க இப்ப 50 வயசு ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. பொடியமாறுனால் அப்படித்தான், பல சூனூலும் வரத்தான் செய்யும், வரக்கூடாது. நீ பொடியன் மாத்திரமல்ல, நீ ஒரு இஸ்லாமியன். நீ அல்லாஹ்வை ரப் என்று சொன்னவன். உன்னுடைய உள்ளத்திலே பல எண்ணம் ஓடக்கூடாது. ஓடினாலும் நீ அன்கொண்ட்ரோல் ஆகும் கூடாது, கண்ட்ரோல் ஆகும். காரணம் அப்படிதான் 120 மிதிக்கதான் செய்வோன்னு சொல்லுவான். அவன் அது மிதிச்சா நீ தான் வயல்ல இப்பாய். அதுக்குதான் இடையில ஃபாஸ்ட் டிரைவிங் பிடிச்சவனை கட்டுப்படுத்துறாரு. ஆசைக்கின்றதுக்காக வேண்டி, ஆசை அலமோதிச்சுன்றதுக்காக வேண்டி பாவத்தை செய்யக்கூடாது. யாரும் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தினால் உலகம் மதிக்காது. பாருங்களேன், இந்த வயசுல ஒரு படம் பார்க்க போறோம் இல்ல, ஒரு சூனும் இல்ல, ஒரு குட்டியோட பின்னுக்கு போறோம் இல்ல, ஒரு டியூஷன் கிளாஸ் நிக்கிறோம் இல்ல, தராவி தொழுதுட்டு போற குட்டிகளுக்கு விசில் அடிக்கிறோம் இல்ல, ஜாய் தோது மாடுன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்றான், நீ பவுனமாயிரி. ஃபைனல் ஜன்னத்தை இயல்மாவா, ஓண்ட கண்ட்ரோலுக்கு நான் உனக்கு சொர்க்கத்தை தாரேன்றான். ஏன்? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த பாவத்தை விட வேண்டும். பாவம் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விபச்சாரம், சூது, கொலை, கொள்ளை மாத்திரமல்ல. எங்களால ஒருத்தருக்கு எங்கட கையால அவர் மீது ஒரு அடிப்பட்டு அவருடைய மனம் நூறு அளவுக்கு கூட ஆயிடக்கூடாது. ஒருவரை அவர் விரும்பாத நிலையில் முறைச்சும் பார்க்க கூடாது. இதெல்லாம் பாவம். ஒருத்தன் ஏசினா வாடா பார்க்கண்டான், தனித்தனியா வாடாண்டான், கொள்ளுவன் பார்த்து கொண்டான், குடலை கட்டி மாலை போடுவான். நான் மௌனம் ஐயா. என்னத்துக்காக வேண்டி? ஒரு மூமின் அவர் என்னைய பயமுறுத்ததுக்கு பரவாயில்ல, என்னையால் அவ பயப்பட்டால் நாளைக்கு கியாமத்து நாள் மாட்டிக்கொள்வேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கடன் கொடுத்த ஒருவர் திரும்பி வந்த போது ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சி வரமா கேட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருக்கி பார்த்தார்கள். என்ன செய்ய? ரசூலுல்லாஹ்வுடைய சபை இல்லாட்டி அவன் தலை பைத்திக்குமென்றார்கள். அவர் யூதர். ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சஹாபியா போனார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர் இங்க வாசல்ல நீ செஞ்சே தப்பு. அவர்கிட்ட நாங்க 20 கிலோ எடுத்தோம் ஈச்சப்பழம், இன்னும் 2 கிலோ கூட போட்டு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஜெட்டு பாவிட்டு யார சொல்லலாம், நாங்க ஜாய் நோண்டியாவற கதை நாயகமே, அவன் முன்னுக்கு எங்களை நோண்டி ஆக்குறீங்களே, 20 கிலோ எடுத்து மறுவண்ணத்துக்கு அவனுக்கு 2 கொடுக்குற, அப்படி அவன் கொடுக்க சீப்பாகப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எக்ஸ்ட்ரா 2 கிலோ ஃபைன். தட ஏன் நீ ஒருவரை அவருடைய மனசை பயமுடுத்தினாய்? என்ன சொன்னாய்? ரசூலுல்லாஹ்வுடைய சபை மட்டும் இல்லாட்டி கதை வேறு சென்னி, அதுக்கு ஃபைன் என்றாரு. அப்பதான் அந்த பாதிரி, அவர் ஒரு பாதிரி, ஹிபருல் இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு சொன்னார், நாங்க பல்ல வேதங்கள் உங்களை பத்தி பார்த்தோம், அது அவளும் உங்களோட பிராக்டிக்கல் இருக்குது, செயல் இருக்குது.